தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அஸ்வஸ்மா முதல்கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்துக்கான உதவித்தொகை இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அஸ்வஸ்மா முதல்கட்ட பயனாளிகளில் 14,24,548 பயனாளி குடும்பங்களுக்கு 11,296 மில்லியன் ரூபாய் உதவித்தொகையாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயனாளிகள் ஜூலை 24 முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்தும் நேற்று 8 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்த்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் எதிர்காலத்தில் பரீட்சை முறையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தெரிவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பாடசாலை மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் பரீட்சை உள்ளடக்கத்தை மாற்றும் செயல்முறை 2028ஆம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். அத்தோடு தவணை பரீட்சைகள் தொடர்பான இறுதி முடிவை எடுக்க இன்று கலந்துரையாடல் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானுஓயா உடரெதல்ல மேற்பிரிவு தோட்டத்தின் குடியிருப்பு பின்புறத்தில் உள்ள மலையிலிருந்து பாரிய மண்மேட்டுடன் கற்பாறைகள் சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் வாழும் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் தற்காலிகமாக உறவினர்கள் வீட்டில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மலையகத்தில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த குடியிருப்புகளில் பின்னால் இருந்த கற்பாறைகள் மண்மேடோடு சரிந்துள்ளமையினால் குடியிருப்புகளில் இருந்த எவருக்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தனர். நானுஓயா உடரெதல்ல மேற்பிரிவு தோட்டத்தில் கடந்த சனிக்கிழமை அதிகாலை முதல் இன்று வரை சிறிது சிறிதாக மண்மேடுடன் கற்பாறைகள் சரிந்து வீடுகளுக்கு அருகில் இருந்த ஆட்டு தொழுவத்தில் விழுந்ததாலும் ஆடு ஒன்றும் உயிரிழந்ததாகவும் ஆட்டு தொழுவமும் கடுமையாக சேதமங்கியுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். 14 மாவட்டங்களில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கும் வரும் 24 மணி நேர காலத்திற்கு குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக குறித்த மாவட்டங்களில் சில நேரங்களில் மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேவேளை நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாரகேன்பிட்ட பிரதேசத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் நபரொருவர் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு நாரகேன்பிட்ட பிரதேசத்தில் உள்ள 397 இலக்க தோட்டத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தீயில் சிக்கி காயமடைந்த நிலையில் காணப்பட்ட நபரொருவரை போலீசார் மீட்டு தேசிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். எனினும் பாரதூரமான தீக்காயங்கள் காரணமாக குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். தீ விபத்துக்குள்ளான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த 50 வயதான நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உப்பாறு பாலத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிண்ணியாவிலிருந்து சென்ற வேன் ஒன்று மூதூரில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியொன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த விபத்தில் வேன் சாரதி உட்பட முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயங்களுக்குள்ளாகி கிண்ணியாத்தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காதலியுடனான கருத்து வேறுபாடு காரணமாக அவரை கொலை செய்துவிட்டு இளைஞர் ஒருவர் தானும் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை அருகே பதியத்தலாவை பிரதேசத்தில் நேற்று அதிகாலை குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. பதியத்தலாவ மரங்கள பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணொருவர் அவரது காதலனால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் காதலனும் தனது கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு பிரவேசித்த இளைஞன் இளம்பெண்ணின் தாய் மற்றும் தந்தை மீதும் வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்தில் 1,20,00,000 ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருளுடன் பத்திரமுல்லை மதுவரி திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பத்திரமுல்லை மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் ஒரு முட்டையின் விலை ரூபாய் 50 முதல் 60 ரூபாய் வரை உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முட்டை உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் காலத்தில் முட்டையின் விலை உயரும் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேலும் எச்சரித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 16 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் பெலியத்தை வீரகட்டிய வீதியின் பெலிகல்ல பிரதேசத்தில் நேற்று காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பாதையை விட்டு விலகியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலையில் சுட்ட கோழி இறைச்சி உணவு ஒவ்வாமையால் 10 பெண்கள் 6 ஆண்கள் சிறுவர்கள் 3 பேரும் என 19 பேர் கிண்ணியாத்தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று மூதூர் வைத்தியசாலையில் 3 நிலாவளியில் 2 அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து வயிற்றோட்டம், வாந்தி, அதிக உஷ்ணத்துடனான காய்ச்சல் போன்ற உபாதைகளால் அவர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நோயாளிகளிடம் விசாரணைகளை செய்தபோது அவர்கள் அனைவரும் பாபிக்யூ இறைச்சியுடன் இரவு உணவை சாப்பிட்டதாகவும் அந்த உணவை ஒரே கடையில் வாங்கியதாகவும் கூறுகின்றனர். மாரவின பகுதியில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு பெண்ணொருவர் தனது மகனுடன் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒந்தூர்லையில் பயணித்த இருவரினால் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் உயிரிழந்ததுடன் 10 வயது சிறுவன் காயமடைந்தார். இந்த நிலையில் போதைப் பொருள் தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 458 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.